திருவஞ்சிக்குளம் சிவன் திருக்கோயில். இந்த திருக்கோயில் சைவ சமயத்திற்கும் தமிழ் மொழிக்கும் சிறப்பை தேடி தந்திருக்கிறது. கேரளத்திலேயே தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் இது ஒன்றுதான். நால்வரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த திருக்கோயிலில் உறையும் உமா மகேஸ்வரனை தரிசித்து வெறுத்தேன் மன வாழ்க்கையை விட்டொழிந்தேன் என்று தம் அருளிய தேவார பதிகத்தில் முக்தி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பரமனும் அவரை ஆட்கொண்டு திருக்கைலாயத்திற்கு அழைத்துக் கொண்டார். இந்திரன் முதலான தேவர்கள் வெள்ளை யானையுடன் வந்து சுந்தரரை கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றது திருவாஞ்சிக்குளம் தலத்தில் இருந்துதான். இந்த கோயிலை தரிசித்ததும் படித்தறிந்த பழைய நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வருகிறது. சுந்தரமூர்த்தி நாயனாரை நினைக்குங்கால் சேர மன்னனான சேரமான் பெருமாளை நினைக்காமல் இருக்க முடியுமா? தெய்வீக நட்புக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் அல்லவா இவ்விருவரும்? மகோதயப்பட்டணம் என்ற கொடுங்கல்லூரில் ஆட்சி புரிந்த சேரமான் பெருமாளுக்கும் சோழ நாட்டில் தெய்வீக வாழ்க்கையை மேற்கொண்டிருந்த நம்பி ஆரூரார் என்ற சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் நண்பர்கள் ஆவதற்கு ஆனந்த கூத்தனான நடராஜ பெருமான் அல்லவா காரணமாக இருந்திருக்கிறார். சேரமான் பெருமாள் ஒரு பெரிய சிவபக்தர். அரியணை ஏறி ஆட்சி புரிந்தாலும் அவரது உள்ளம் ஆன்மீக நெறியிலேயே நாட்டம் கொண்டிருந்தது. சமய வாழ்வும் தெய்வீக பக்தியும் அவரது உயிர் மூச்சாக விளங்கியது. அவர் திருவஞ்சிக்குளம் பெருமானை உள்ள தூய்மையுடன் தொழுது வந்தார். வழிபாட்டின் இறுதியில் தவறாது அவருக்கு கூத்தப்பெருமானின் சிலம்பு ஒலி கேட்கும். அது கேட்டதும் பக்தி பரவசத்தில் திளைத்து போவார் அவர். குறித்த நாளில் சேரமான் பெருமாளுக்கு சிலம்பொலி கேட்கவில்லை. பூஜையின் போது பதறி துடித்து போய்விட்டார். தம் பக்திக்கு இழுக்கு நேர்ந்து விட்டதாக கருதிய அவர் உள்ளம் நொந்து போய் தமது உயிரை மாய்த்துக் கொள்வது என்ற முடிவுக்கே வந்து
உடைவாளையும் உருவிவிட்டார். அப்போது சிலம்போலி கணீர் என்று ஒலிக்க நடராஜ பெருமான் அவர் முன் தோன்றினார். காலம் தாழ்ந்து வந்ததற்கு வருத்தம் தெரிவித்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் என்ற சிவபக்தன் பக்தியுடன் பாடி வழிபட்டதை மெய்மறந்து கேட்டுக்கொண்டு இருந்து விட்டேன் என்று காலம் கடந்து வந்ததற்கான காரணத்தையும் கூறினார். அக்கணம் முதல் சிதம்பரத்தை தரிசிக்கவும் சுந்தரமூர்த்தி நாயனாரை காணவும் தனியாத வேட்கை கொண்டார் சேரமான் பெருமாள். சோழ நாட்டிற்கு வந்து தில்லையம்பலத்தில் சபாபதியை தரிசித்து பாடி பரவினார். பின்னர் திருவாரூர் சென்று சுந்தரமூர்த்தி நாயனாரை கண்டு அவருக்கு நண்பனானார். அப்போதுதான் சுந்தரருக்கு சேரமான் தோழர் என்ற சிறப்பு பெயர் கூட ஏற்பட்டது. சிவபக்தியால் இணைந்த இரு நண்பர்களும் பல சிவஸ்தலங்களுக்கு சென்று தம் அருள் கவியால் பாமாலைகள் சூட்டி சைவ நெறிக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை தேடித் தந்தனர். சேரமான் பெருமாளுடன் சுந்தரர் கொடுங்கல்லூர் வந்தார். திருவாஞ்சிக்குளத்தில் சில காலம் தங்கி சிவபெருமானை வழிபட்டுவிட்டு மீண்டும் சோழ நாட்டுக்கே திரும்பினார். அங்கும் பாண்டிய நாட்டிலும் கொங்கு நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் பல தலங்களை தரிசித்துக் கொண்டு இறுதி நாட்களில் திருவஞ்சிக்குளம் வந்து தங்கினார். அப்பொழுதுதான் அவரது வேண்டுகோளின்படி இறைவன் தமது பக்தரை கைலாயத்திற்கு அழைத்துச் செல்ல வெள்ளை யானையை அனுப்பி வைத்தார். கைலாய யாத்திரை புறப்பட்ட போது சுந்தரர் தம் உயிருக்குயிரான நண்பனார் சேரமான் பெருமாளை நினைத்துக் கொண்டார். அப்போது அரண்மனையில் சிவ ஆராதனையில் ஈடுபட்டிருந்த அரசர் மனதில் நண்பர் தம் கைலாயத்திற்கு அழைப்பது பளிச்சிட்டது. உடனே தமது பட்டத்து யானையின் மீதேறி பட்டத்து குதிரையின் மீதேறி அதன் காதில் பஞ்சாட்சரத்தை ஓதி புறப்பட்டு விட்டார். வான வீதியில் சென்று கொண்டிருக்கும் சுந்தரரின் யானையை வலம் வந்து அவரோடு கைலாயம் அடைந்தார். செல்லும் வழியில் சுந்தரர் தானனை முன்படைத்தான் என்று பதிகம் பாட சேரமான் பெருமான் திருக்கைலாய உலா பாடி அருளினார். திருவஞ்சிக்குளத்திலிருந்து சுந்தரரும் சேரமான் பெருமாளும் கைலாய யாத்திரை சென்றது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திர திருநாள் அன்று. ஆனால் அவ்விரு நாயன்மார்களின் பெருமையை மதித்து பாராட்டும் வகையில் இங்கு சிறப்பு வழிபாடுகள், தேவார வழிபாராயணம், குரு பூஜை ஒன்றும் நடைபெறாமல் ஒரு காலத்தில் இருந்தது. 1935 ஆண்டு முதல் கோவை சேக்கிழார் கூட்டத்தாரின் நன்முயற்சியால் ஆடி சுவாதி நாள் உற்சவம் இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சேக்கிழார் திருக்கூட்டத்தார், ஸ்ரீ சுந்தரர், ஸ்ரீ சேரமான் பெருமாள் உற்சவ மூர்த்திகளும் குதிரை வெள்ளை யானையின் வாகனங்களும் வாங்கி வைத்திருக்கிறார்கள். இவ்விழாவிற்கு தமிழகத்திலிருந்து சிவபக்தர்கள் ஏராளமான பேர் வருகின்றனர். உற்சவத்திற்கு முதல் நாள் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சேரன்மான் பெருமாளையும் யானை குதிரை வாகனங்களில் அமர்த்தி கொடுங்கல்லூர் பகவதி கோயிலில் இருந்து திருவாஞ்சிக்குளத்துக்கு கோயிலுக்கு அழைத்து வருகிறார்கள். மறுநாள் நாயன்மார்களின் மூல மூர்த்திகள் உட்பட எல்லா தெய்வீக மூர்த்திகளுக்கும் அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்று அடியார் திருக்கூட்டத்திற்கு அமுதளிக்கப்படுகிறது. திருவாஞ்சிக்குளத்தில் இருந்து அரை மைல் தொலைவில் சேரமான் பரம்பு என்று சேர மன்னர்களின் அரண்மனை இருந்திருக்கிறது. அங்கு கிடைத்த நடராஜ பெருமானின் அழகிய விக்கிரகம் தற்போது ஆலயத்திற்கு உள் வடபுறம் பிரகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது சேரமான் பெருமாள் வழிபட்ட விக்கிரகம் என்று கூறப்படுகிறது. அதன் பீடத்தில் திருவஞ்சிக்குள சபாபதி என்று தமிழில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நடராஜ பெருமான் சேரன் பெருமாளை ஆட்கொண்ட திருத்தலமாதலால் அதை மேல் சிதம்பரம் என்று அழைக்கிறார்கள். இந்த கோயிலில் தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களில் நடைபெறுவது போல் மார்கழி மாதம் திருவாதிரை திருநாளன்று ஆருத்ரா தரிசனம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெறுகின்றன.
அன்று பொங்கல் தான் அவருக்கு முக்கிய நைவேத்தியம். அங்கிருந்து மூலமூர்த்திகளில் ஒன்று சேரன்மான் பெருமாள், மற்றொன்று அவரது தர்மபத்தினி என்றும் முற்காலத்தில் அவ்வூர் மக்கள் நினைத்திருந்தார்களாம். கொங்கு நாட்டு அறிஞர் சர் சண்முகம் செட்டியார் கொச்சி ராஜ்யத்தின் திவானாக இருந்தபோதுதான் அவர் மூலம் உண்மையை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். சேரன், சுந்தரர், சேரன்மான் பெருமாள் இருவரது மூலமூர்த்திகளும் உற்சவ மூர்த்திகளும் உட்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் தனிச்சன்னதி கொண்டிருக்கின்றார்கள். ஆலயத்தின் கிழக்கு கோபுரம் 3 நிலைகளுடன் அழகாக தோற்றமளிக்கிறது. 80 ஆண்டுகளுக்கு முன் கொச்சி அரசர் ஒருவர் இதை கட்டியிருக்கிறார். அதன் அடித்தளத்தில் குதிரை மீது சேரன்மான் பெருமான் ஏறிச் செல்வது போலவும், சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திற்கு தயாராக இருப்பது போலவும் சிற்பங்கள் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்குள்ள சுப்பிரமணிய சுவாமி திருவுருவம் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. யானைகள், பாம்புகள், மீன்கள் போன்ற உருவங்களும் காணப்படுகின்றன. உள்ளே நுழைந்ததும் ஓடு வேய்ந்த கூரையுடன் எண்கால் மண்டபமும் துவஸ்தம்பமும் விளக்கு மாடமும் பலிக்கல்லும் இருக்கின்றன. சுவாமி கிழக்கு பார்த்திருந்தாலும் ஆலயத்தின் மேற்கு புறத்தில் உள்ளதுதான் பிரதான வாயிலாக இருந்து வந்திருக்கிறது. அங்கும் பெரிய ராஜகோபுரம் ஒன்று இருந்ததற்கான அடையாளங்கள் தெரிகின்றன. அந்த கோபுர வாசலுக்கு வெளியே ஒரு சன்னதியில் கோபுர திங்கள் தேவர் என்ற சிவலிங்கமும் காணப்படுகிறது. மேற்கு பிரகாரத்தில் உள்ளே நுழைந்ததும் கிழக்கும் மேற்குமாக ஒட்டுக்கூரையுடன் கூடிய எண்கால் மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதன் கிழக்கு நடக்கல் தேவர் என்ற பெரிய சிவலிங்கம் தனி சன்னதி கொண்டிருக்கிறார் என்று இருக்கிறார். வெளிப்பிரகாரத்தை வலம் வரும்போது இடதுபுறம் 4 கரங்களுடன் கூடிய சுப்பிரமணிய சன்னதி இருக்கிறது. அழகான கருங்கல் விக்கிரகம். அங்கு இங்கு துலா சஷ்டி என்றும் தைப்பூசத்தன்றும் பக்தர்கள் கூட்டம் பொங்கி வழியும். அடுத்து இருப்பது ஜலதுர்க்கையின் சன்னதி. அவர் வைஷ்ணவி. அடுத்து இருப்பது ஜலதுர்க்கையின் சன்னதி. அவர் வைஷ்ணவி வடிவத்தில் எழுந்தருளி இருக்கிறார். முன்னால் ஒரு மண்டபம் இருக்கிறது. அதை அடுத்து ஒரு சிறு குளம் இருக்கிறது. அதை கங்காதேவி குளம் என்கிறார்கள். அந்த கரையில் ஒரு சூலம் வைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் அந்த குளத்தில் சில்லறை காசுகள் போடுகிறார்கள். அவர் வைஷ்ணவி. அடுத்து இருப்பது ஜலதுர்க்கையின் சன்னதி. அவர் வைஷ்ணவி வடிவத்தில் எழுந்தருளி இருக்கிறார். முன்னால் ஒரு மண்டபம் இருக்கிறது. அதை அடுத்து ஒரு சிறு குளம் இருக்கிறது. அதை கங்காதேவி குளம் என்கிறார்கள். அந்த கரையில் ஒரு சூலம் வைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் அந்த குளத்தில் சில்லறை காசுகள் போடுகிறார்கள். வடக்கு பிரகாரத்தில் ஒரு பெரிய கொன்றை மரம் இருக்கிறது. பசுமையாக இருக்கும் அந்த மரத்தில் வருடம் முழுவதும் மலர்கள் காணப்படுகின்றன. அதன் அடியில் உள்ள மேடையில் 1 அடி உயரத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அதை சுயம்பு மூர்த்தி. அது சுயம்பு மூர்த்தி. இங்குதான் முற்காலத்தில் மூலஸ்தானம் இருந்தது என்றும் இங்குதான் முதலில் உமா மகேஸ்வரர் தோன்றினார் என்றும் நம்பப்படுகிறது. இந்த மேடையில் பார்வதி தேவியின் நடனமாடி இருக்கிறார். அதாவது அஞ்சை நடனமாடிய அரங்கு. அரங்கு என்றால் களம். அதனால் திருவஞ்சை குளம் ஆகியது. அதனுடைய திரிபுதான் திருவஞ்சி குளம் என்பதாகும் என்பது ஒரு சாராரின் கருத்து. இந்த இடத்தில் ஆத்மசாந்தி நிலவும் பேரமைதி காணப்படுகிறது. பிரம்ம ரிஷிகளும் ராஜ ரிஷிகளும் உடலற்ற நிலையில் இங்கு திருவாஞ்சிக்குளத்தப்பனின் திருநாமத்தை ஜபித்தபடி தியானத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. உமா மகேஸ்வரர் முதலில் எழுந்தருளிய போது நாகராஜாவான ஆதிசேஷன் இங்கு எழுந்தருளி பரமனை வழிபட்டிருக்கிறார். பின்னர் ஒரு நம்பூதிரி பிராமணர் தமது பனைவோலை கொடையில் நாகராஜனை தமது இல்லத்திற்கு அழைத்துச் சென்று வழிபட்டாரும். அதன் பலனாக அந்த குடும்பம் செழிக்க தொடங்கியது. பாம்பு மேல்காடு இல்லம் என்ற அந்த இல்லம் இன்றும் திருவாஞ்சிக்குளத்தின் ஆலயத்திற்கு கிழக்கே உள்ளது.
திருவஞ்சிக்குளம் ஆலய கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு புறத்தில் திருக்குளம் இருக்கிறது. அதற்கு முன்னால் மேற்கே பார்த்தபடி தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். அவரை தெற்கும் தேவர் என்று அழைக்கிறார்கள். அவருக்கு நேர் எதிரே மேற்கு மூலையில் முன் மண்டபம் கூடிய சாஸ்தா கோயில் தனியாக காணப்படுகிறது. மேல் கூரை இல்லை. ஓங்கி வளர்ந்திருக்கும் பெரியதொரு மரத்தின் நிழலில் ஒரு மேடையில் சாஸ்தா வலக்காலை குத்திட்டு இடக்காலை மடித்தபடி அமர்ந்திருக்கிறார். அருகில் நின்றபடி ஸ்ரீ ஆஞ்சநேயர் மூர்த்தி எழுந்தருளியிருக்கிறார். கார்த்திகை மாதம் முதல் மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறும் மண்டல பூஜை சிறப்பாக விசேஷமாக கருதப்படுகிறது. இங்கு கடைசி நாளன்று சாஸ்தா மகாதேவனோடு ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்படுகிறார். சாஸ்தா கோயிலை அடுத்து வடக்கே பசுபதிநாதரின் சன்னதி ஒன்று இருக்கிறது. பெரிய சிவலிங்கம். அவர் தங்கள் கால்நடைகளை காக்கும் தெய்வமாக விவசாயிகள் அவரை வழிபடுகிறார்கள். அவர் வடக்கு பிரகாரத்தில் முன்பு அராதலி இருந்த சிவலிங்கம் கொட்டாரத்தில் தேவர் என்ற பெயருடன் தனியோர் அறையில் காணப்படுகிறது. தற்போது உட்பிரகாரத்தை வலம் வருகிறோம். கருவறைக்கு தெற்கே கணபதி தனிச்சன்னதி கொண்டிருக்கிறார். கணபதிக்கு தென்மேற்கே சுந்தரர், சேரமான் பெருமாள் மூர்த்திகளும், வடமேற்கே பிரிங்கிரடி என்ற உயரமான கற்சிலையும் இருக்கின்றன. கையில் ருத்ராட்ச மாலையுடன் எந்த நேரமும் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருக்கும் பாவனையில் நின்று கொண்டிருக்கிறார் அந்த சிவபக்தர். கருவறைக்கு வடபுறம் இருக்கும் சிவலிங்கத்தை பள்ளியறை சிவன் என்று அழைக்கிறார்கள். அதை அடுத்து பள்ளியறை தனியாக இருக்கிறது. பள்ளியறையை அடுத்து சக்தி பஞ்சாட்சரி சன்னதி. சிவபெருமான் இடது தொடையின் மீது உமையவளை அமர்த்தி இருக்கும் திருக்கோலம். பள்ளியறை, சக்தி பஞ்சாட்சரி சன்னதி இவற்றின் சுவர்களில் பிரம்மாதமான வண்ண ஓவியங்கள் அழிந்தும் அழியாமலும் காணப்படுகின்றன. சக்தி பராட்சரி அறைக்கு கிழக்கே கனக சபாபதி சிவகாமியுடன் எழுந்தருளியிருக்கிறார். அங்கு சந்திரசேகர அம்மனுக்கும் கூட இருக்கிறார்கள். கருவறைக்கு வடகிழக்கே சண்டிகேஸ்வரர், உன்னிதேவர் என்ற இரு சிவலிங்கங்கள் தனித்தனியாக கோயில் கொண்டிருக்கின்றன. கருவறை மண்டபமும் நந்தி மண்டபமும் பிரதானமான கருங்கல்லால் செய்யப்பட்டிருக்கிறது. மணற்பாங்கான கொடுங்கல்லூர் பகுதியில் எப்படி கருங்கல்லால் இத்தனை பெரிய கோயில் கட்டியிருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. முகப்பு மண்டபத்தின் நுழைவாயிலில் இருபுறமும் 6 அடி உயரத்திற்கு கருங்கல்லான துவாரபாலகர்கள் கம்பீரமாக இருக்கிறார்கள். இடப்புறம் சிவன், பார்வதி இருவரின் உருவங்களும் காணப்படுகின்றன. இந்த தலத்தில் உமா மகேஸ்வரன் அர்த்தநாரீஸ்வரராக எழுந்தருளி இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. கருவறையில் உள்ள சுயம்பு சிவலிங்கம் 1 அடி உயரம், 1 அடி நீளத்தில் அரைவட்டமாக பூமிக்கு மேல் 4 அங்குலம் உயரமே இருக்கிறது. அதை சுற்றிலும் கங்கையாக கருதப்படும் நீர் எந்த நேரமும் சுற்றி இருக்கிறது. பெரிய கவசம் போட்டு வைத்திருந்தால் அது ஒரு பெரிய சிவலிங்கம் போல் காட்சியளிக்கிறது. திருவஞ்சிக்குளத்தப்பன் நெற்றியில் ஒரு சிறு வடு ஒன்று இருப்பதாகவும், அது வேடனாக வந்த அர்ஜுனன் தொடுத்த அடியில் அடையாளம் அது என்று கூறுகிறார்கள். இந்த கோயிலில் 2 உற்சவ மூர்த்திகள் இருக்கிறார்கள். ஒன்று சிறுவேலிக்கும் மற்றொன்று பள்ளியறைக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. தமிழ்நாட்டு கோயில்களில் பள்ளியறை இருப்பதும் தினமும் அங்கு பெருமானையும் பெருமாட்டியையும் திருப்பள்ளி கொள்ளச் செய்வதும் சாதாரண பழக்கமாகும். ஆனால் கேரளாவில் அப்படி ஒரு சம்பிரதாயம் கிடையாது. தமிழக கலாச்சாரத்துடன் தொடர்பு கொண்டிருந்ததால் திருவஞ்சிக்குளம் ஆலயத்தில் இந்த பள்ளியறை பழக்கம் இருந்து வருகிறது. இங்கு பள்ளியறை தரிசனம் மிக முக்கியமானதாகும். இரவு பூஜைக்கு பிறகு வஞ்சுளேஸ்வரரையும் பார்வதியையும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளச் செய்து வாத்திய கோஷங்களுடன் பக்தி பாடல்களுடன் பள்ளியறையை அழைத்துச் செல்கிறார்கள். கருவறையிலிருந்து புறப்படுவதற்கு முன் அர்ச்சகர் அஞ்சுகலா
அஞ்சுகளா அஞ்சுகளா என்று 3 முறை கூவி சங்கு ஒலி எழுப்பும்படி உத்தரவிடுகிறார். உடனே பள்ளியறை ஊர்வலம் தொடங்கிவிட்டது என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இப்படி ஒரு பழக்கம் இருப்பதால் தான் அஞ்சுக்களம் என்பது இந்த கோயிலின் புராதன பெயர் என்று தெரிய இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். பள்ளியறை பூஜை போது அப்பம், பால், பழம், பாயாசம், இளநீர், தாம்பூலம், குங்குமம்,